நம்ம ஆப்டிடியூட் பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜென்ரலி மேக்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் தான், நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் பொறுத்து. மேக்ஸை நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இது உங்களோட ஐடியா. நீங்கள் அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட ஐடியா. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அது எந்த மாதிரியான சம்மாக இருந்தாலுமே ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்ப்போம். வாட் இஸ் ரேஷியோ அண்ட் வாட் இஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரேஷியோ அப்படின்னா ஒரு இடத்துல 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்க, அதில் 5 மென் ஒர்க் பண்ணுறாங்க, 10 உமன் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது ரேஷியோ ஆஃப் மென் அண்ட் உமன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 மென் 10 உமன் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது இன்னும் சப் கிளாஸ் பண்ணலாம். இது 1, இது 2, 5 2s are 10. ஸோ ஒரு ரேஷியோ மென் ஒர்க் பண்ணாங்கன்னா 2 உமன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மென் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் உமன் சேர்ந்து மொத்தமாக 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். இது ரேஷியோ. இதுவே ப்ரொப்போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னது தாங்க, 5/10 ஒன்று தான், 1/2 ஒன்று தான். இது ரெண்டும் ஒன்று தானே, இதையும் கேன்சல் பண்ணுங்கள், 1/2 தான் வரும். இதுதாங்க ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ இது நான் R.S. அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ A:B A/Bன்னு எழுதலாம். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். A:B மீன்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன் எதுங்க, இது எக்ஸ்ட்ரீம்ஸ் A/D. ஸோ இதோட ப்ராடக்ட்டும் ஈக்குவல் வென் இட் இஸ் இன் ரேஷியோ அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன, சப் டூப்ளிகேட் ரேஷியோனா, ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளா ஓனாக ஒரு சம் போடலாம். நம்ம போன ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம், ஃபீல்டில் 5 மென் ப்ளஸ் 10 உமன் ஒர்க் பண்ணுறாங்க. டோட்டலாக 15 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. மென் இஸ் டு உமன் ரேஷியோ என்ன சொன்னோம், 5:10 ஈக்குவல் டு 1:2ன்னு சொல்லி போனதில் நம்ம முடித்தோம். இப்போது நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்க, ஒரு ஃபீல்டில் 15 பேர் ஒர்க்கிங்கில் இருக்காங்க, ரேஷியோ 1:2ல் மென் அண்ட் உமன் ஒர்க்கிங்கில் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிங்க, எவ்வளோ மென் எவ்வளோ உமன் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல 5 + 10 15ன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம அதே மாதிரி 1 + 2 = 15ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம கணக்கு என்ன, ஒரு மென் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 2 உமன் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தான் கணக்கு. மொத்தமாக சேர்ந்து 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கணக்கு. இப்போ 2 மென் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ உமன் ஒர்க் பண்ணுவாங்க, 4 உமன், which is not equal to 15. ஸோ அதே மாதிரி போட்டிங்கன்னா 5 மென் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 10 உமன் ஒர்க் பண்ணுவாங்க, which is equal to 15. இந்த இடத்துல தான் இந்த ஈக்குவேஷன் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் ஆயிருக்கு. இங்கே எங்கேயுமே நமக்கு பேலன்ஸ் ஆக கிடையாது. ஸோ 1:2 ரேஷியோனா இட் டசன்ட் மீன் 1 + 2. இந்த இடத்துல சர்டன் மல்டிபிள் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல என்ன மல்டிபிள், 5ங்கிற மல்டிபிள் இங்கே ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஸோ 5 மென் 2 × 5 அதாவது 10 உமன் அப்படிங்கிற ஒரு மல்டிபிள் இந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கு. ஸோ 1:2 ரேஷியோன்னு கொடுத்தாங்கன்னா சர்டன் மல்டிபிள் ப்ளஸ் 2ஓட சர்டன் ரெண்டுமே சேம் மல்டிபிளாக தான் இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கேயும் 5 தான் மல்டிப்ளை பண்ணோம். அந்த 1:2ங்கிறதுல இங்கேயும் 5 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இங்கேயும் 5 தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு தான் 15 ஆயிருக்கு. ஸோ 3x = 15, x = 15/3 which is equal to 5. எக்ஸுங்கிறது 5. இப்போ நீங்கள் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1x 2x, 1xனா 5 மென், 2xனா 2 × 5 10 உமன். இப்போ புரிஞ்சிச்சிங்களா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் 4th ப்ரொபோர்ஷனல் டு தி 4, 9 and 12. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதணும்.
4, 9, 12. இது ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரொபோர்ஷன் என்னன்னு பார்த்தோம். 5/10ங்கிறதும் 1/2ங்கிறதும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறதான் ப்ரொபோர்ஷன். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, A/B இஸ் ஈக்குவல் டு C/Dங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இப்போ என்ன 4/9 இஸ் ஈக்குவல் டு 12/D. நம்ம இந்த D தான் கண்டுபிடிக்கணும். அப்போ D இஸ் ஈக்குவல் டு 12 into 9 divided by 4. இப்போ என்ன வரும், 4 1s are 4, 3s are, D ஓட வேல்யூ எவ்வளோ 27. Next sum, third proportion 16, 36. third proportion என்னன்னு கேட்டுக்காங்க. இங்கே இருக்கிறதே மொத்தமாக 3 proportion தாங்க. A/B is equal to B/C. அப்போ என்ன 16/36 is equal to 36 divided by C. அப்போ C is equal to 36 into 36 divided by 16. 16 4s are 9s are. அப்போ C ஓட வேல்யூ 9 9s are 81. நெக்ஸ்ட் மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. அதாவது 0.08க்கும் 0.18க்கும் உள்ள மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷன் மேத்தமெட்டிக்கல் டேர்மில் என்ன சொல்லுவாங்கன்னா A/X is equal to X/B. இதுதான் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் மீன் ப்ரொபோர்ஷன். இந்த எக்ஸுங்கிறது தான் மீன் ப்ரொபோர்ஷன். அதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர் இது இங்கே போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A into B. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் A into B. ஓகேங்களா. அப்போது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/100 into 18/100. கீழே காமனாக இருக்கா. ஸோ 100 மேலே 8 8 சார் 144. இப்போ இது எப்படி பிரித்து எழுதுவீங்க, 12 into 12 divided by 10 into 10. அப்போ என்ன வெளியெடுங்க, 2 இருக்குது. அப்போ வெளியெடுத்தோம்னா 12/10 which is equal to 1.2. எனக்கு கிடச்சிருச்சு ஆன்சர் எல்லாமே. டியோட ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு, எக்ஸோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாமா. செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இன்ட்ரெஸ்டிங் சம். அ பேக் கண்டெயின் கியூபன் எழுதிக்கணும். எப்போவுமே 50 பைசே காயின் இருக்குது, 25 பைசே காயின் இருக்குது அண்ட் 10 பைசே காயின் இருக்குது. இன் தி ரேஷியோ ஆஃப் 5:9:4 அமௌண்டிங் டு ₹206. நம்ம அந்த சம்மில் பார்த்தோம் இல்லையா, கண்டிப்பாக உள்ள என்ன இருக்குது, ஒரு எக்ஸுங்கிற மல்டிபிள் ஒழிஞ்சிருக்கு. 5x + 9x + 4x is equal to ₹206. இப்போது இந்த இடத்துல ரெண்டுமே நம்ம ஈக்குவேஷன் போட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க முடியுங்களா, முடியாது. ஏன்னு சொல்கிறேன், இந்த இடத்துல எல்லாமே என்னவா இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸுங்கிறது 100ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸோட வேல்யூ 100ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு என்னவாகும், 5 × 100 500ன்னு வரும். இதே மாதிரி 900 வரும். இதே மாதிரி இங்கே 400ன்னு வரும். இது ருப்பீஸ் ஆகுங்களா, 206க்கு ஈக்குவல். இது கூட்டி பாருங்கள், 206 வருது, வரல. ஏன்னா இது எல்லாமே பைசேல இருக்குது, இதுவே இது ருப்பீஸில் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணோம் இல்லைங்களா. இது எப்படி சொல்கிறது, நீங்கள் 1000 மீட்டர் க்ரீன் கலர் ஒயர் வாங்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் இது ரெட் ஒயர்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஒயர் வரீங்க, ரெண்டும் சேர்ந்து 3 கிலோமீட்டர் வருது அப்படின்னா இது எப்படிங்க நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதையும் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1000 + x = 3000 மீட்ரு அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ 2000 மீட்ரு. இப்போ 2000 மீட்டர் க்ரீன் கலர் ஒயர் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதானுங்க கணக்கு. அதே மாதிரி தாங்க இதுவும். இப்போ என்ன பண்ணலாம், 5x இது எவ்வளோ ருபீஸ், இது எவ்வளோ பைசே காயின், 50 பைசே காயின். அப்போது நீங்கள் இங்கே 100 காயின் வருது அப்படின்னா இது எவ்வளோ ருப்பிங்க, 150 பைசே காயின் வருது. இது எவ்வளோ ருப்பி, டிவைடட் பை 2 போட்டு பார்ப்பீங்களா, அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு, 50 வரும். அதே மாதிரி தான் இங்கே டிவைடட் பை 2 + 9x டிவைடட் பை எவ்வளோங்க, இங்கே 4 + 4x டிவைடட் பை 10 is equal to 206. இங்கே எல்சிஎம் எடுங்க,
2 4 10க்கு 1 2 5. இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ 20 போட்டிங்க அப்படின்னா 50x. ஸோ 9 போடுங்க. 9க்கு 45 இன்ட்டு 5 தானுங்களே இங்கே இன்ட்டு 5 இன்ட்டு 5 இங்கே இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போது 8x ஈக்குவல் டு 206. அப்போ 50 95 103x இஸ் ஈக்குவல் டு 206 இன்ட்டு 20. இது 1 சார், இது 2 சார். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோங்க? 40. அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ 50 பைசா காயின் இருக்குது? நமக்கு 50 பைசா காயின், 25 பைசா காயின், 10 பைசா காயினோட டீட்டெயில்ஸ் தெரியணும். எவ்வளோ இருக்குங்க? 5x. இது 9x 4x. 5 into 40 is equal to 200. கரெக்டுங்களா? 9 into 40 is equal to 360. 4 into 40 is equal to 160. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நீங்கள் கிராஸ் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணலாம்? டிவைடட் பை 2 போடுங்க, உங்களுக்கு அதில் ஒரு 100 ரூபாய் வரும். டிவைடட் பை 4 போடுங்க, 90 rupees வரும். டிவைடட் பை 10 போடுங்க, 16. இது 3 ஆட் பண்ணுங்கள், 206 வரும். ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். A mixture contains alcohol and water in the ratio of 4:3. இதுதான் நமக்கு given. அப்போ எவ்வளோ இருக்குது? சம்திங் உள்ள ஒரு எக்ஸுங்கிற மல்டிபிள் ஒழிஞ்சிட்ருக்கு. 4x ஆல்கஹால் இருக்குது, 3x வாட்டர் இருக்குது. இதோட டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், கொடுக்கல. இஃப் 5 liters of water is added to the mixture, the ratio becomes 4/5. இன்னும் 5 லிட்டரை என்ன ஆட் பண்ணுறாங்க? வாட்டர் ஆட் பண்ணும்போது ரேஷியோ பிகம்ஸ் 4:5 மாறிடுது. என்ன ஆட் பண்ணுறாங்க? ஆல்ரெடி 4x ஆல்கஹால் இருக்குது, 3x வாட்டர் இருக்குது. அது கூட 5 லிட்டர் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிடுது? இந்த ரேஷியோவும் நம்ம கொடுத்துருக்க 4:5 ரேஷியோவும் சேம் ஆயிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? 4x divided by 3x plus 5 is equal to 4/5. இது ரெண்டு இந்த ஈக்குவேஷன் இப்படி மாற்றி எழுதலாம் இல்லைங்களா? ஆல்ரெடி சொல்லியிருந்தான்ல, 4x divided by 3x plus 5 is equal to 4/5. 4x ஆல்கஹால் இருந்திருக்கு, 3x வாட்டர் இருந்திருக்கு ஆல்ரெடி. அது கூட 5 லிட்டர் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது ரேஷியோ பிகம்ஸ் 4/5. கொஷின் எப்படி வேணால் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கான்செப்ட் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இது இந்த பக்கம் கொண்டு போங்க. 4x into 5 is equal to 4 into 3x plus 5. இப்போ என்ன? 20x is equal to 12x plus 20. அப்போ இதை கொண்டு வாங்க இந்த பக்கம். 20x minus 12x is equal to 20. 8x is equal to 20. அப்போ xோட வேல்யூ 20/8 which is equal to 5/2. xோட வேல்யூ எவ்வளோங்க? 2.5. இப்போது நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க. எக்ஸோட வேல்யூ 2.5ன்னு கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர்லேயும் அவங்க ஆப்ஷன் 2.5 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டினை படி பார்க்கணும். ஃபைண்ட் தி குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் இன் தி மிக்சர். மிக்சரில் ஆல்கஹால் தான் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னங்க? அந்த 4xங்கிறதா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தெளிவாக படிங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஆல்கஹால், வாட்டரோட குவான்டிட்டி இல்லை. அப்போது 4 into 2.5 10 liters. ஆன்சர் என்னங்க? 10 liters தான் ஆன்சர். ஸோ நம்ம குழப்பறதுக்கு வேண்டி ஆப்ஷனில் 10ம் கொடுத்துருப்பாங்க, 2.5ம் கொடுத்துருப்பாங்க, வாட்டர் கூட மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஸ்டினை தெளிவாக படிங்க. ஃபைண்ட் தி குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் இன் தி கிவன் மிக்சர். ஓகேங்களா? இந்த சம் புரிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட் சம் போவோம். த ரேஷியோ ஆஃப் 4/2 3.5 is to 2/5 is same as என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போது இது எப்படி எழுதலாம்?
நமக்கு தெரிஞ்சதுலாம் ப்ரொப்போர்ஷனாக மாற்றி எழுதலாம். இது ஏதாவது பண்ண முடியுமாங்க? அட்லீஸ்ட் பேஸ் சேமாக இருந்தாவாச்சும் என்ன பண்ணலாம்? இப்போது இங்கேயும் 2 இருந்துச்சு சொல்லுங்கள், இது மேலே கொண்டு போனால் என்ன பண்ணலாம்? மைனஸ் ஆச்சு பண்ணலாம். இப்போ எந்த இடத்துலையுமே பேஸ் சேமாக இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ஒரு என்ன மென்டாலிட்டி பண்ணலாம்? பேஸை சேமாக கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது? 4 இருக்கு இல்லையா? 4 என்ன? 2ஓட ஸ்கொயர். இது ரெண்டும் சேமாக இல்லையா? 4 பவர் 3.5ம் 2 பவர் ஸ்கொயர் அதில் 3.5 சேர்ந்தானே. 2 ஸ்கொயர் என்ன ஆகும்? 4 ஆயிடும். அதில் 3.5 சேம் தான். டிவைடட் பை 2 பவர் 5. ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவரோட ரூல் தெரியணும். ஸோ இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணலாம். இன்ட்டு 2 எவ்வளோங்க? 7. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பவர் 7 டிவைட் பை 2 பவர் 5. இதை மேலே கொண்டு போனால் 2 பவர் 7 மல்டிப்ளிகேஷன் வருமா? 2 பவர் 5. கரெக்டுங்களா? இப்போ இது என்ன ஆயிரும்? மேலே பவர் மல்டிப்ளிகேஷன் தான், பவரை நம்ம மைனஸ் பண்ணலாம். இது ஒரு ரூல். 7 மைனஸ் 5 2 பவர் 2. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? 4 பவர் 3.5 என்ன ஆயிடுச்சு? 2 பவர் ஸ்கொயராக மாறிடுச்சு. கீழே ஒன்றும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 4/1. அப்போ இட் இஸ் சேம் அஸ் 4:1. இதுதாங்க ஆன்சர். என்கிட்ட ஒரு டோட்டலாக ஒரு 28 சம்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 4 சம்ஸ் தான் பார்த்துருக்கோம். என்னடா இவ்வளோ டைம் டியூரேஷன் ஆகுது ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு யோசிக்காதீங்க. 16 நிமிஷத்தில் நம்ம 4 சம் ப்ளஸ் ஒரு இன்ட்ரொடக்ஷனும் பார்த்துருக்கோம். மோரோவர் ஒரு சம் பார்க்குறக்கு நமக்கு ஒரு 3 minutes தான் ஆயிருக்கு. ஸோ இந்த 28 சம்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சிடுங்க. நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் எல்லா சம்மே இப்போ சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணலாம். நான் சால்வ் பண்ணும் போதுமே நீங்களும் ஒரு நோட்டு பென் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக்ஸ். ட்ரஸ்ட் மீ, ரொம்ப ஈஸியாக இருக்கும்.